இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமியின் சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வி தற்போது கிரிக்கெட் வட்டாரத்தில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. 2023 ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஷமி 2025 சாம்பியன்ஸ் டிராபி வெற்றிக்கு பிறகு அணியில் இருந்து மெல்ல மெல்ல ஓரங்கட்டப்பட்டுள்ளார். காயம் மற்றும் போதிய வாய்ப்பின்மை காரணமாக தவித்து வரும் ஷமி சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட இலங்கை தொடருக்கான டெஸ்ட் அணியிலும் இடம்பெறாதது அவரது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம் தந்துள்ளதோடு தேர்வர்களின் அடுத்த கட்ட திட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. பிசிசிஐ தேர்வு குழுவின் எதிர்கால திட்டங்கள் குறித்து வெளியாகியுள்ள ஒரு ரகசிய அறிக்கை ஷமியின் மீள் வருகைக்கான கதவுகள் கிட்டத்தட்ட மூடப்பட்டு விட்டதையே உணர்த்துகின்றன. அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சி மற்றும் 2027 ஒருநாள் உலகக்கோப்பையை இலக்காக கொண்டு 15 இளம் வேகப்பந்து வீச்சாளர்கள் கொண்ட ஒரு புதிய குழுவை தேர்வாளர்கள் தற்போது அடையாளப்படுத்தியுள்ளனர். இந்த 15 பேர் கொண்ட பட்டியலில் முகமது ஷமியின் பெயர் இடம்பெறவில்லை என்பதுதான் தற்போதைய ஹாட் நியூஸ். அனுபவத்தை விட இளமைக்கும் நீண்ட கால திட்டங்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற பிசிசிஐயின் புதிய கொள்கையே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தேர்வாளர்களின் இந்த அதிரடி முடிவு குறித்து முன்னாள் இந்திய கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான ஷமியை தேர்வுக்குழு ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஓரம் கட்டியுள்ளது தமக்கு வியப்பை தருவதாக அவர் கூறியுள்ளார். மோக்சின் கான், குர்னூர் பிரார் போன்ற இளம் வீரர்களை உருவாக்க நினைப்பது தவறில்லை என்றாலும் ஷமி போன்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த அனுபவ வீரரை முற்றிலுமாக புறக்கணிப்பது முறையல்ல என்பதே ஸ்ரீகாந்தின் கருத்தாக உள்ளது. தற்போது இந்திய அணியில் ஏற்பட்டு வரும் இந்த மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் காலத்தை தொடங்கி வைத்துள்ளது. சீனியர் வீரர்கள் மெல்ல மெல்ல வெளியேற்றப்பட்டு அடுத்த தலைமுறைக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஜஸ்பிரீத் பும்ரா தலைமையிலான வேகப்பந்து வீச்சு கூட்டணியில் ஷமிக்கு மீண்டும் இடம் கிடைக்குமா அல்லது IPL மற்றும் உள்நாட்டு போட்டிகளுடன் அவரது கிரிக்கெட் பயணம் நிறைவடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.